இன்று 10வது பிளான்ட், 10வது இன்கிரியன்ட் வந்து பாசிஃப்ளோரா. இந்த பாசிஃப்ளோரா வந்து பாத்தீங்கன்னாக்க சிறுபூனைக்காளி அப்படின்னு சொல்லலாம். சிறுபூனைக்காளி, பேஷன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசிஃப்ளவரால என்னென்ன விட்டமின்ஸ்னு பார்த்தா ஏகப்பட்ட மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் ஏ இருக்கு, சி இருக்கு, ஆல்கலைட்ஸ் இருக்கு, பிளவனாய்ட்ஸ் இருக்கு. எத்தனை விதமான விஷயங்கள் இருக்கு. ரெண்டாவது, இந்த பாசிஃப்ளவரான்னு சொன்ன உடனே நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க, இது வித்தியாசமான ஒரு பிளான்ட். நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நரம்புல போய் வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகையில இந்த பாசிஃப்ளவரா ஒண்ணு. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். எழுதி வச்சுங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நரம்புல போய் வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட். இதான் இதுக்குள்ள தனித்துவம். அப்படின்னு என்ன பண்ணுன்னா, ஓவர் ஆக்டிவிட்டி, பிரெயின் பார்த்தா பதட்டமா இருப்போம் பாத்தீங்களா, ரொம்ப பதட்டம், ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். சில பேர் இந்த எக்ஸாம் டயத்துல எப்படி இருப்போம், ஒரு ஃபங்க்ஷன் டயத்துல எப்படி இருப்போம், பதட்டம், ஓவர் பதட்டம், டென்ஷன், கோபம், படபடப்பு. இதை வந்து உடனே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணுங்கிறதுக்காக இத்தனை விஷயங்கள் சொல்லி தரேன். ஆன்சைட்டி, ரொம்ப பயம் வரும். அதே சமயம் தூக்கம் இருக்காது, நர்வஸ்னஸ் சொல்லுவாங்க, நரம்பு படபடப்பு. இத்தனையும் குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த பாசிஃப்ளவரா. மைண்ட சாந்தப்படுத்தும். அதனாலதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் அதை கூட பார்த்திருக்கேன். என்னன்னு கேட்டா, இதை பத்தி டீப்பா ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எனக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் இத்தனை வேலை பண்ணுதுன்றதை என்னால தெரிய வந்தது. சார், நான் ரொம்ப கோவக்காரர் சார். எதுக்கு எடுத்தாலும் சல்லு சல்லுன்னு கோவப்படுவேன். பிசினஸ் மேன் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ரொம்ப கோவப்படுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த வரக்கூடிய கஸ்டமரே சொல்றாங்க, சார் முதல்ல எதை கேட்டாலும் நீங்க சதா சதான்னு கோவமா பதில் சொல்லுவீங்க. இப்ப என்னடான்னு பார்த்தா நல்லா சாந்தமா பேசுறீங்க சார். இந்த மாதிரி இருங்க சார். இந்த மாதிரி இருந்தா நிறைய கஸ்டமர் உனக்கு வருவா சார் அப்படின்னு கூட சில பேர் சொல்லியிருக்காங்களா. அப்ப நினைச்சு பாருங்களேன், மைண்ட வந்து ரிலாக்ஸ் பண்ணி சாந்தப்படுத்துது. அதுக்கு நல்ல குவாலிட்டியான தூக்கத்தை தருது. இதை பூரா உங்க ஸ்டைலுக்கு நீங்க குறிச்சுங்க. அதனாலதான் இதை கொஞ்சம் ஸ்லோவா உங்களுக்கு சொல்லித்தரேன். எழுதிக்கங்க வேணா. நர்வஸ்னஸ், அன்சைட்டி, ஸ்லீப் ப்ராப்ளம், அற்புதமான தூக்கம். அற்புதமான தூக்கம்னா என்னங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோ. அற்புதமான தூக்கம்னா நைட்டு 8 மணிக்கு படுத்துட்டு விடிய காலத்துல 8 மணிக்கு எந்திரிக்கிறது அல்ல. 12 மணி நேரம் தூங்கினால் அது அற்புதமான தூக்கம் இல்ல. அதே தூக்கம் 4 மணி நேரம் கண்ணை மூடுன தெரியல, திடீர்னு கண்ணை முழிச்ச பாருங்க, கண்ணை மூடும் பொழுது 10 மணி, திடீர்னு கண்ணை முழிக்கும் போது 5 மணி 4 மணி. ஆகா, உடனே வந்து நம்ம பவர் மார்னிங் மீட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு டீப் ஸ்லீப். அப்ப டீப் ஸ்லீப்பை கொடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு செடேஷன் அப்படின்னு வச்சுங்களேன். அதுதான் சில பேர் சொல்லியிருப்பாங்க, நல்லா தூக்கம் வருது சார் இதை சாப்பிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த மைண்டை வந்து ரொம்ப சாந்தப்படுத்துதுங்க. இந்த நர்வஸையும் ரொம்ப அமைதிப்படுத்துது. இது நல்லா குறிச்சு வச்சுங்க. இன்சோம்னியா அண்ட் ஸ்லீப் குவாலிட்டி இதை வந்து நல்லா கரெக்டா கொண்டு போகுது. ஓகே. தூக்கம் இல்லாம இருக்கிறது, இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ்ல பாதிச்சிருக்கோம். நிறைய விஷயங்கள்ல எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் என்ன தெரியுங்களா? நர்வஸ்னஸ், பயம், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இது அனைத்துக்குமே ஒரு மூல காரணம் சொல்ல போனா இந்த மணி தாங்க. இந்த மணி இருந்தால் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்க டீல் பண்ண முடியுது. அததான் வந்து இன்னைக்கு காலையில செம்மையா இருந்தது இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சும், இந்த ஆடியோ அண்ட் வீடியோ. நல்லா அதை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தாப்புல இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல தூக்கம் எல்லாம் வர்றதுனால மசிலோட வலி, அதாவது தசையோட வலிகள், இந்த கிராம்ஸ், குறக்குழி பிடிக்குது, அங்கங்க பிடிக்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நமக்கு அது குறையும். தசை வலியெல்லாம் குறையும். இந்த மெனப்பாசல் பீரியட்ல பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அது பெண்களுக்கு நல்லாவே தெரியும். மெனப்பாசல் பீரியட்னா மாதவிலக்கு நிற்கக்கூடிய காலங்கள்ல 45 வயது 50 வயது போல மாதவிடை நிற்கக்கூடிய இடங்கள்லாம் பல இடைஞ்சல்கள், இடையூறுகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் ஏற்படும். அதை தணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஹெர்பலும் இந்த பாசிபிளரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ரைட். ரெண்டாவது, இது வந்து டைஜஸ்ட், இது நிறைய வந்து ஃபைபர் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. இந்த ஃபைபர் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல், அதாவது வயிறு குடல் சம்பந்தப்பட்டதா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸ்கம்போர்ட்னு சொல்றோம். அதாவது இந்த குடலுக்கும் இறப்பைக்கும் இடையே உள்ள டிஸ்டர்பன்ஸ், சரியா செரிக்கல, உணவு செரிக்கலன்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுக்கெல்லாம் வந்து அற்புதமா இது வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாம ஹைப்பர் டென்ஷன் சொல்றோம் இல்லைங்களா, ஹைப்பர் டென்ஷன் நீங்க கேஷுவலா ஏன் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹைப்பர் டென்ஷன்ங்கிறது இது மெடிக்கல் வேர்ட், ஒன்லி டாக்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க.
ஆனா நார்மலா யூஸ் பண்றவங்க பிபி, பிளட் பிரஷர், பிபி இருக்குது சார் அவங்களுக்குன்னு. நீங்க கேஷுவலா ஒரு டாக்டர்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாக்கா டக்குன்னு ஒன்று மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஆளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த அளவுக்கு இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட். இதனால டயூரிட்டிக் ஆக்ஷன், டயூரிட்டிக் அப்படின்னாக்கா சிறுநீர் நீரை வந்து நல்லா பெரிய போகிறதுக்கு ரொம்ப துணையா இருக்கு. அப்ப பாருங்களேன், நல்லா தூக்கம் வருது, நீர் நல்லா பெரிய போகுது, உடம்புல உள்ள அசதிகள்லாம் குறையுது, செரிமான சக்தி நல்லா வருது, டென்ஷன், பயம், நர்வஸ், அதனாலதான் துணிச்சலா தெம்பா தில்லா பேசக்கூடிய ஒரு அற்புதமான குணமுடைய மூலிகைன்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ஓகே, ரைட். ரெண்டாவது, இது வந்து லிவர் வந்து டேமேஜ் ஆகாம பாத்துக்குது. மனிதன் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள்ல ஒரு உறுப்பு லிவருங்க. அதுக்கு தான் பேரு லிவ் லிவர். அது பிரிச்சு பாத்தீங்கன்னா வசிப்பவர். நம்ம உடல்ல வரைக்கும் வசிக்கக்கூடிய, நம்மளை வசிக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு, முக்கியமான ஃபேக்டரி அப்படின்னு சொல்லப்போனா லிவர். இந்த லிவரை ஸ்ட்ரென்தன் ஆகவும் டேமேஜ் ஆகவும் டீடாக்சிபிகேஷன் நச்சுத்தன்மையை கிளியரா வெளியேற்றவோ அதுக்கு உண்டான சக்தியை கொடுக்கவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இதுதான். ஃபேட்டி லிவர் சொல்லுவோம், சிரோசிஸ் லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வராம தடுக்குதுங்க. ரெண்டாவது, மெமரி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது. டெஸ்டோஸ்டீரான், ஆண்மைக்கான டெஸ்டோஸ்டீரான நல்லா உற்பத்தி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம சளி, இருமல், கருப்பை கோளாறு, குழந்தையின்மை, வயிற்று புண்ணு, வயிறு எரிச்சல், செரிமான கோளாறு, இதுக்கு அற்புதமா தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் என்பதை கூறிக்கொண்டு, ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஸ்கின் ஹெல்த்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸ்கின் ஹெல்த்துக்கும் அற்புதமாக பயன் தரக்கூடிய இந்த மூலிகை தான் பாசிபுலோரா என்று கூறி, இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றினை கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.